ஏய் எந்திரா. யோ எங்கே அடிச்சு எழுப்புற? 9876543210. டேய் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? இல்ல மச்சான், இன்ஸ்டாகிராம்ல ஒருத்தவன் 5000 அமிச்சா ஒரு மணி நேரத்துல 50,000 திருப்பி தரேன்னு சொல்லலாம். அதான் ஏடிஎம் கார்டு நம்பர் சொல்லிட்டு இருக்கேன். ஏய் இது வடக்கன் ஸ்கேம்டா. இதெல்லாம் நான் நம்பிக்கிட்டு இருப்ப? படிச்சிருக்கீல்ல, அறிவு இருக்குல்ல. யார் எதை பேசினாலும் உடனே நம்பிடுவியா? இல்ல மச்சான், அவன் கொஞ்சம் அழகா பேசலாம்டா, அதனால தான்டா நம்பினேன். அழகா பேசினா உடனே நம்பிடுவியா? ஏன் நீ அழகா பேசினா நம்ப மாட்டியா? நான் யாரை நம்பியிருக்கேன்? அதான் ஒன்னு விட்டுட்டு இன்னொருத்தன் கூட ஒன்னாலே அவனை நம்பல. இதுக்கு தாண்டா உன் கூடலாம் நான் சேர்றதே இல்லை. போடா. டேய் என்னடா? ஏமாந்துட்டேன்னு நினைக்காத. தேங்க்ஸ்ப்பா. ஆனா உன்னை ஏமாந்துட்டேன். இப்படிலாம் நீங்க பேசுறத பார்த்தாலே என்னை யாரும் தேடாதீங்கன்னு எழுதி வச்சுட்டு போயிடலாம் போல இருக்கடா. போடா. டேய் என்னடா? நீ எழுதாம போனா கூட உன்னை எவனும் தேட மாட்டான்டா. ஒட்டடே, என் சாவுக்கு நீங்க 2 பேர் தான்டா காரணம். ஐயோ அவசரப்பட்டு ஏறிட்டோமோ? இறங்கினா வர அசிங்கமா நினைப்பானுங்க. அவசரப்படாத, கைய கொடு. டேய் பக்கத்துல வராங்கடா, குதிச்சிருவேன்டா. டேய் வேணாம், அவசரப்படாத, ஒழுங்கா கைய கொடு. டேய் நீங்க இன்னைக்கு என்ன சொன்னாலும் நான் குதிக்க தான்டா போறேன். டேய் சொன்னா புரியாதா? கைய கொடுறா. நான் ஏன்டா உயிரோட இருக்கணும்? எனக்கு ஆள் இல்ல, வேலையும் இல்ல, நான் குதிக்க தான் போறேன். டே உனக்கு ஒரு வாட்டி சொன்னா புரியாதாடா? உனக்கு இருக்கிற எல்லா பிரச்சனையும் எங்களுக்கும் இருக்குடா. எங்களுக்கும் ஆள் இல்ல, வேலை இல்ல, அதனாலதான் நாங்களும் குதிக்கிறோம்னு சொல்றோம். சோ அதனால கைய கொடு. இவனுங்க வேற. சை ஏய் யாரா? இதுவா, நேத்துல இருந்து அம்பானி ஆபீஸ்ல இருந்து ஒரே போன் கால். ஏய் என்னடா சொல்ற? எவ்வளவு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி தெரியுமா இது? எப்போ ஜாயின் பண்ண போற? டேய் ரீசார்ஜ் முடிஞ்சுன்னு போன் அடிச்சிட்டு இருக்காங்க. ஏய் படத்துக்கு போறோம், வரியா? போலாம்ப்பா. ஏய் எத்தனை வாட்டரா சொல்றது கூலி போடாதான்ட்டு? அவ்வளோப்பா. ஏய் நீ வரியா படத்துக்கு? என்ன கேட்டா ஒரு நாள் வெயிட் பண்ணோம்னா டெலகிராம்லயே பார்க்கலாம். சரி கொஞ்சம் தாகமா இருக்கு, வாங்க போய் ஜூஸாவது குடிச்சிட்டு வருவோம். என்ன கேட்டா அடிக்கிற வெயிலுக்கு டீ குடிச்சாதான் ஜிலோவா இருக்கும். டேய் இந்த ஆண்ட்ராய்டில் ஒரு ஃபோன் ஒன்று பார்த்தேன்டா, 40,000 வருது. அது வாங்கலான்னு இருக்கேன், என்ன சொல்ற? என்ன கேட்டா மேல ஒரு 20,000 போட்டு ஐபோன் எடுத்துடலாம். அப்பதான் நீ இன்ஸ்டாகிராம்ல ஃபேமஸா இருப்ப. சரி எனக்கு கொஞ்சம் பசிக்குது, வாங்க ஃப்ரைட் ரைஸ் ஆகுது போய் சாப்பிட்டு வந்துடலாம். என்ன கேட்டா அதுக்கு பிரியாணி சாப்பிடலாம். ஏய் கடுப்பா இருக்குடா, வாங்கடா பீச்சுக்காவது போலாம்டா. என்ன கேட்டா அடிக்கிற வெயிலுக்கு பீச்சுக்கு போறதை விட தேட்டருக்கே போயிடலாம். சரி வா அப்போ தேட்டருக்கே போவோம். என்ன கேட்டா ஒரு நாள் வெயிட் பண்ணா டெலகிராம்லயே பாத்துடலாம். என்ன சொல்ற? என்ன கேட்டா உன்னை கொண்டுடலாம். அண்ணா ஒரு முக்கியமான விஷயம். டேய் எத்தனை வாட்டரா சொல்றது, உள்ள வரப்ப கதவு தட்டிட்டு வாடான்ட்டு. அங்க பாரு அவன் படிச்சுக்கிட்டு வேற இருக்கான், டிஸ்டர்பா இருக்காது. சரிண்ணா, நான் முதல்ல இருந்து வரவா? உள்ள வாங்க. அண்ணா சொல்றா என்ன விஷயம்? ஒன்றும் இல்லை, உங்கள் தாத்தா கொஞ்சம் சீரியஸாக இருக்காராம், அதான் உங்கள் அம்மா சொல்ல சொல்லாங்க. அம்மால என்னடா ரீசார்ஜ் முடிச்சுன்னு காமசுந்தரா புக் படிக்கிற போல? ஐயோ ரொம்ப பில்டப்பா இருக்கு. அட நம்மாலு. ஹலோ பேபி, என்ன நீயே கால் பண்ணியிருக்க? மாமா நினப்பா இருக்கு போல. ஆமா பேபி, பார்த்து 2 நாள் ஆச்சுல, அதான் உன் ஞாபகமாவே இருக்கு. இங்க ஒரே கொசு தொல்லையா இருக்கு. கொசுவா?
என்னையெல்லாம் எந்த பசமும் கடிக்கவே இல்லை. அட உன்னை எப்படி பேபி கொசு கடிக்கும்? கொசுக்கு ரத்தம் தான் பிடிக்கும், தேனா பிடிக்கும். டேய் ஆல்ரெடி சொல்லிட்டு அவன் படிச்சுக்கிட்டு இருக்கான், டிஸ்டர்ப் பண்ணாதன்ட்டு. ஃபோன் பேசுறதா இருந்தா வெளில போய் பேசு. சரி பேபி, இங்க 2 ஆம்பளை கொசு அதிகமா இருக்கு, நான் அப்புறம் பேசுறேன். என்ன பேபி வீடியோ காலில் திருப்பி வர? பேபி ஓ ஞாபகமாகவே இருந்துச்சா, அதான் பாட்டு உனக்காக ரெடி பண்ணியிருக்கேன். பாட்டா? எங்க பாடு? ஏய் அதான் சொல்லிட்டான்ல, ஆளுகிட்ட பேச வந்தா வெளில போய் உட்காந்து பேசுறா. சாரி. அப்புறம் பேபி நாளைக்கு மால் போவோமா? ஏய் நாளைக்கெல்லாம் ரொம்ப கஷ்டம்டா. ஏய் என்ன பேபி நீ வேற மிஸ் பண்றங்கிற, வாடி போலாம். ஏய் நாளைக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம், முடியாது ப்ளீஸ். ஏய் சொன்னா புரிஞ்சுக்கடி, வாடி. ஏய் நீ சொன்னா புரிஞ்சுக்கோடா, ரொம்ப கஷ்டம்டா. ஆமா நீ ஏன் வர மாட்டேற? ஏய் நாளைக்கு 10th பப்ளிக் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுதுடா, ஸ்கூலுக்கு போகணும். ஏன்டா பால் குடிச்சிட்டு இருக்க பொண்ணை விட்டு மாலுக்கா போற? எவ்வளவு சொன்னாலும் தின்னமிக்கா. என்னடா ஆச்சு? நல்ல கதை, இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருந்துச்சு. கடைசியில ஹீரோவே கொண்டு விட்டாங்க. என்ன புக்கு? வேற என்ன, பைபிள் தான். கொஞ்சமாவது சீரியஸா இருங்கடா, வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும்ல. அன்னைக்கு என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க 2 பேரையும் அவன் கம்பெனில ரெஃபர் பண்றான்னு சொன்னால, 2 பேரும் ரெஸ்யூம் அனுப்புனீங்களா? சரி, நம்ம இதுக்கு மேலேயும் வேலைக்கு போய் சம்பாதிக்கிறதெல்லாம் நடக்காத காரியம். நம்மளே ஏதாச்சும் ஒரு பிஸ்னஸ் பண்ணுவோம். இந்த கருப்பட்டி காஃபி, டீ கடை இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று வைக்கலான் இருக்கேன். அதுக்கு ஏதாச்சும் உங்கள்கிட்ட ஐடியா இருக்கா? ஓ அப்படியா விஷயம்? டேய் நேத்தி கோவாலேருந்து என் ஃப்ரெண்டு ஒருத்தன் வந்திருந்தான்டா. வரப்ப ஃபுல்லு லெமன் பக்காடி ஒன்று வாங்கிட்டு வந்தான். அதுக்கு எண்ணெய் ஊற்றி அடித்தா கரெக்டாக இருக்கும். ஸ்ப்ரைட் கலந்து அடிச்சா சூப்பரா இருக்கும்னு. சவன பத்தி அடிச்சாலும் சூப்பரா இருக்கும். இல்ல இளநீ கலந்து அடிச்சா இன்னும் சூப்பரா இருக்கும். சுத்தமான பசம்பால், அருமையான காம்பினேஷன். இவனுக்கு ஒண்ணுமே தெரியலண்ணே, தண்ணி ஊத்தி கலந்து அடிச்சாலே சூற போத. ராவா ட்ரை பண்ணி பாருங்க, அப்படி சொர்க்கத்தையே கண்ணு முன்னாடி காட்டும். வாழ்றதுக்கு வழி கேட்டேன், அதுக்கு ஒரு நாயும் வாய திறக்கல. குடிச்சு சாவுறது எப்படிறான்னு கேட்குறேன், ஆளுக்கு 10 ஐடியா கொடுக்குறீங்க. போங்கடாரே. என்னடா கடுப்பா இருக்கு, ஏதாச்சும் மூவி இருந்தா சொல்லலாம். ஜானரு? ஓ ஜானரா, விட்டு வருமா? ஜானர்னா இந்த மாதிரி ஹாரரா த்ரில்லரான்ற மாதிரி கேட்டகரிடா, அதை சொல்லு. ஃபீல் குட் மூவி. ஃபீல் குட் மூவி? வாலா ஸ்ட்ரீட்னு ஒன்று இருக்கு, அதை பாரு, நல்ல ஃபீலிங்காக இருக்கும். அப்படியா சொல்ற? ஆமாம், குடும்பத்தோட உட்காந்து பாரு. ஏ கார்த்தி, சட்டை சூப்பரா இருக்கு. இல்ல நம்ம செலக்ஷன் தான். எப்படி? நல்லா இருக்கு. ஆமா, அப்புறம் ஏன் உன்னை விட்டு போனா? இப்ப நீங்க வரீங்களா இல்லையா? எங்கடா வரணும்? டீ கடைக்கு தான். ஏன் மச்சான், சின்ன வயசுல நம்மளாம் சண்டே ஆனா 6 மணிக்கே கிரிக்கெட் விளையாட போவோம். அதுக்கு 5 மணிக்கே போய் கிரவுண்ட் ரெடி பண்ணுவோம். இப்ப என்னடானா எல்லாரும் போனையே நோண்டிட்டு உட்காந்துருக்கோம். டே ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணண்டா, பூமர் மாதிரி பேசாதடா. தேங்க்யூ. அங்க பாருங்களேன், ஒருத்தன் சிகரெட் அடிச்சிட்டு இருக்காருல. ஆமா, அவனுக்கு என்ன? யோசிச்சு பார்த்தா இந்த சிகரெட் கம்பெனிக்காரங்க அவங்களோட பெஸ்ட் கஸ்டமர் எல்லாரையும் அவங்களே கொல்ற மாதிரி இல்ல? ஆமா மச்சான், அப்படி பார்த்தா கூட இந்த காண்ட கம்பெனிக்காரங்கலாம் அவனோட ஃபியூச்சர் கஸ்டமரை அவனே கொலை பண்றான்ல. டேய் என்னடா ஆச்சு உங்களுக்கெல்லாம்? எவன் எழுதி கொடுத்தான்றா அப்பெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? நிம்மதியா ஒரு நியூஸ் பேப்பர் படிக்க விடுறீங்களாடா? கும்பகோணத்தில் 4 நண்பர்கள் ட்ரிப்பு செல்வதற்கு பிளான் செய்து அதில் ஒரு நண்பர் வரவில்லை என்றதும் மீதி இருந்த 3 நண்பர்கள் அந்த ஒரு நண்பரை வெட்டி கொன்றனர். இவனுங்கெல்லாம் என்னடா ஃப்ரெண்ட்ஸு? ஆமா, உறவுலயே சிறந்த உறவு எது? உடல் உறவு தானே. ஃப்ரெண்ட்ஷிப்புடா.
இங்க பாருங்க, எவன் எப்படி போனாலும் பரவாயில்ல, நம்ம 3 பேரும் இப்போ இருக்கிற மாதிரியே எப்போதும் இருக்கணும் சொல்லிட்டான் பாத்துங்க. நான் போயிட்டு டீ சொல்லிட்டு வந்துடுறேன். போறான் ஒரு டீ மட்டுமா சொல்லுவான், எக்ஸ்ட்ரா 2 பிஸ்கெட் சொல்லுவான், 2 பஜ்ஜி சொல்லுவான். சரி காசாதான் அவன் எடுத்து கொடுப்பான்னு பார்த்தா அதையும் எடுக்க மாட்டான், அதுவும் கொடுக்க மாட்டான். நம்ம டீ சொல்லிட்டேன்டா. ஏய் டீயாடா சொன்ன? ஆமா. காஃபி தானே குடிப்பேன். என்னடா இருவாரு இங்க போறானே சரியான பொம்பளை பிடிக்கும். ஊர்ல ஒரு பொம்பளை விட மாட்டான். சரி பொண்ணுங்களுக்கு தான் அப்படின்னு பார்த்தா ஆன்டிகளையும் விட மாட்டேங்கிறான்டா. போன வாரம் இந்த மாதிரி தான் ஏதோ ஒரு ஆன்டி கூட பிரச்சனை போல. அவன் புருஷன் அடிக்கிறதுக்கு என்னைய தேடி வந்துட்டான். ஐயோ, பெரிய பிரச்சனை. டேய் என்ன காஃபி டீ மட்டும் சொல்லிருக்கீங்க, நான் பிஸ்கெட் சாப்பிடுவேன் சொல்ல மாட்டீங்களா? என்னடா டேய். ஏய் இந்த ஆள் போறான் பத்தியா? இந்த ஆள் போறப்ப இவர் வண்டி எடுத்துட்டு வர மாட்டாரு, நம்ம தான் போய் அழைச்சிட்டு வரணும். பிக்கப் மட்டும் இல்ல, டிராப்பும் நம்ம தான் பண்ணணும். என்ன நம்ம வண்டியில என்ன தண்ணியிலேயே ஓடுது, பெட்ரோல தானே ஓடுது. சொல்லிட்டேன்டா. அதான்டா. ஸோ நம்ம 3 பேரும் இப்போ இருக்கிற மாதிரியே எப்போதும் இருக்கும்னு சொல்லிட்டு சத்தியம் பண்ணுங்க. அமுகு டுமுகு அமால் டுமால்.